ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பேரில் பார்த்து ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி பிக்கை வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேல் காலில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கப்ச்சர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஃபைலை ஃபுல் ஸ்கேலில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் யூஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் இமேஜ் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ண இந்த பிக்கு ஃபாரஸ்ட் ஃபைலில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணி இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கி இது சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதையே வச்சு நம்ம சூப்பராக எடிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அது அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு இதில் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியிருக்கு ஒரு லைக் மட்டும் தள்ளிவிட்டுங்க. ஓகே ஜஸ்ட்டு இப்போ வந்து பண்ண சாங்க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணி சைடில் ஸ்டார் கணக்கு கிளிக் போயிட்டு இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபைலில் பிக் எல்லாமே கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அதில் ஒரு பிக்கிங்க்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பசங்க இருப்பாருங்க, அதையும் கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பண்ண பிரில் வேறு மாதிரி எஃபெக்ட் இதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்கேன். பட் ஏன் அதை நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்குனாக்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ அப்படி ஹேங் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இதில் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் விட்டு மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன போய் காட் பண்ணிங்களோ ஸோ அது சேம் பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்ட்டு பிஎன்ஜி மியூசிக் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் டைல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட்டர் தான், அது கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு கீழே மிரர் வந்து ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆர்ட் ஃப்ரேமில் சென்டராக வர்ற மாதிரி நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த குரூப் வந்து பண்ண பாதிலே கட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ண யாரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சி ஆகும். ஸோ இது எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர்ன்றதை கொடுத்து ஸ்டாரிங் போய்ட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தேட் ஆயிடுச்சா? இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ உங்களுக்கு பிக்கு தோமை நீங்கள் ஜூம் பண்ணணும் ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி பண்ணனா கம்மி பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடை குரூப் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ண அதுக்கு மேலே தேர்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடை குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது மறுபடியும் அந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அடை இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல மறுபடியும் 3 குரூப் ஷோ ஆகும். இதுலையும் பிக் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து கீழே இருக்காங்க ஒரு பே கிளிக் போயிட்டு எடை குரூப் போய்க்குங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு க்ரீன் கலர் ஷோ தான், ஜஸ்ட் கிளிக் போயிட்டு கலர் விட்டு ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொடுத்துக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்கு தோமே கரெக்டாக இந்த ஃப்ரேமில் சென்டர் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து 17 பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அந்த பிக்கை நாம் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே தேர்ட் குரூப் இருக்கா. ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நம்ம பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துங்கனாக்கா ஜஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல மறுபடியும் 3 குரூப் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கீழே இருக்க குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மீன் ஆட் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே அமௌண்ட் சொல் போயிட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் சென்டர் வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து அப்ளை கொடுத்து அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு மறுபடியும் அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா. இதே சேம் மெத்தடில் தேர்டுக்கும் நம்ம வந்து பதினாக்க ஆட் பண்ணி விட்டுட்டுக்கலாம். ஓகே ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஷோகும். ஸோ இதில் பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் ஸ்டார் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கும். ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அதுக்கு மேலே குரூப் இருக்கு பாருங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ண இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணினாக்க ஜஸ்ட் நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த இடத்துல இன்னொரு கிங் கிளியர் இருக்கா ஜஸ்ட் இலையில கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எடி பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ண ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கலாம். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆகிடுச்சு அப்சோலாம். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹேங் ஆகும். ஸோ அப்படி ரொம்ப ஹேங் ஆச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.